வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி புட்டு. நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நிறைய அரிசி மரவள்ளி கிழங்கு வச்சு புட்டு வகைகள்லாம் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், என் ஸ்க்ரீன்லையும் போட்டு வைக்கிறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நைட்டு நான் ஜவ்வரிசியை ஊற வைக்க போகிறேன். புட்டு மாவு எடுத்திருக்கேன். இந்த புட்டு மாவில் 3 உலக்கு எடுத்துக்க போகிறேன். அது நமக்கு காலையில் தான் தேவை, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். 3 எடுக்கிற வாசி இதில் நான் 3/4 எடுத்துக்கிறேன். அதாவது 1 உலக்குக்கு 1/4 உலக்கு ஜவ்வரிசி போடணும். ஜவ்வரிசி காமிக்கிறேன். நார்மலாக நம்ம பெருசாக இருக்கும்ல மாவு ஜவ்வரிசி, அந்த ஜவ்வரிசி தான். 1 உலக்கு மாவு எடுத்தோம்னா 1/4 உலக்கு ஜவ்வரிசி போடணும். இப்போ நான் 3 உலக்கு போட போகிறேன் காத்தால். இப்போ 3/4 எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், 3/4 எடுத்துருக்கேன். நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். நல்லா 2 தடவை கழுவிட்டு வந்துட்டு, ரொம்ப போட்டு கழுவக்கூடாது, மாவு மாதிரி போயிடும். இந்த அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். காலையில் பார்க்கலாம். இப்போ காலையில் பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. அதே மாதிரி தண்ணி பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு. உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். 1/2 இன்ச்சு இப்படி கை வச்சிங்கன்னா 1/2 இன்ச்சு வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைங்க. தண்ணி கொஞ்சம் மேலே இருக்குது. நம்ம இதை அப்படியே வடிச்சுக்கலாம். இப்படியே வடிச்சிடணும். இப்படியே இருக்கட்டும், அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். இது எவ்வளோ நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். அப்படியே மாவு மாதிரியே ஆகுது. அந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. இப்படி ஊறி இருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும்போது இன்னும் புசு புசுன்னு அழகாக இருக்கும், நல்லா வேகும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஜவ்வரிசியை கவனமாக ஊற வைங்க. நான் சொல்கிற மாதிரியே நான் காலையில் செய்யலான்னு காலையில் 6 o'clock ஊற வச்சேங்க. ஒரு 8:30க்கு செய்ய ஆரம்பிக்கலான்ட்டு ஊறவே இல்லை. 2 மணி நேரம் ஊற வச்சு பார்த்தேன், 3 மணி நேரம் ஊற வச்சு பார்த்தேன். அப்போயும் நடுவில் நல்லா கட்டியாக இருக்குது. அதனால் நான் என்ன செய்கிறது, எப்பொழுதுமே காலையில் ஊற வச்சோம்னா நைட்டு செஞ்சுக்கலாம், நைட்டு ஊற வச்சிட்டோம்னா காலையில் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி வருது, மாவு போல் ஆகுது. நல்லா ஜவ்வரிசி வெந்து வரும்போது புசு புசுன்னு அழகாக இருக்குது. அதே மாதிரி செய்யுங்க, இதை மட்டும் கவனமாக செய்யுங்க. இப்போ நம்ம புட்டு மாவை கலந்து வச்சுக்கலாம். இது நான் ஹோம்மேடாக செஞ்ச புட்டு மாவுங்க. 1 2 3. கொஞ்சமாக உப்பு. இது நல்லா கலந்துக்குவோம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். புட்டு மாவு நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கலாம், அருமையாக இருக்கும். தண்ணியெலாம் அளவு நமக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்கும். அதே மாதிரி நான் பதம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பிடிச்சா பிடிக்கணும், உதுத்து விட்டோம்னா உதிரணும். ரொம்ப தண்ணி போட்டக்கூடாது, ஏன்னா ஜவ்வரிசியை நம்ம கலக்க போகிறோம். அதனால் ஒரு உலக்குக்கு 1/2 உலக்கு கணக்கு வச்சுக்கலாம். நம்ம ஒரு அளவுக்கு சொல்கிறேன், 1/2 உலக்கு இல்லாட்டி 3/4 உலக்கு வச்சுக்கலாம். அவ்வளோ. இன்னும் கொஞ்சோண்டு தெளிச்சுக்கலாம். மாவு பதம் பாருங்கள், காமிக்கிறேன். பிடிச்சா பிடிக்குது, ஊற்று விட்டா உதிருது. இந்த பதம் போதும். இதுக்கு மேலே தண்ணி தெளிச்சிட வேண்டாம். நம்ம ஜவ்வரிசி போடணும். பிறகு இதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஊறினா கூட பரவாயில்ல. நம்ம டைம் குறைஞ்சபட்சம் 1/4 மணி நேரம் இல்லாட்டி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இப்படி அமுக்கி வச்சு ஊற வச்சுக்கலாம். ஊறினோன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தண்ணி அளவு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் பாருங்கள். 1 உலக்கு எடுத்தோம்னா தண்ணி ஒரு 1/2 உலக்கு எடுத்துக்கலாம் போதும். இல்லாட்டி கொஞ்சம் மாவு இழுக்கிறதா இருந்தால் ஒரு 3/4 உலக்கு எடுத்துக்கலாம். அளவு ஒரு அளவுக்காக நான் சொல்கிறேன், அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவு சொல்கிறேன். 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்க்கலாம். இது நல்லா பதமாக ஊறி இருக்குது. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். மாவு கம்மியாக இருந்துச்சு, நல்லா இப்போ புசு புசுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா தண்ணி வடிஞ்சிருக்கணுங்க. இப்படி செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த பாருங்க கையில் வருது, அதெல்லாம் வந்துடும். கரெக்ட். இப்போ இந்த ஜவ்வரிசி இதில் போட்டுக்கலாம்.
அப்படியே கலந்து விட வேண்டியது தான். எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள் இந்த ஜவ்வரிசிலாம். மாவு ஒட்டிக்கிட்டு தெரியுதுங்களா? ரெண்டு 3 தடவை செஞ்சுட்டேன். ரொம்ப அருமையாக வந்துச்சு. இந்த அளவு போட்டு தான் செஞ்சு பார்த்தேன். கரெக்டாக இருந்துச்சு. குட்டி கொழக்கட்டை மாதிரி இருக்கும் உங்களுக்கு டக்குன்னு பார்க்க தெரியுதுங்களா? மாவு ரெடி. சில்வர் சின்ன குக்கரில் தண்ணி பாருங்கள் எந்த அளவு ஊற்றிருக்கேன்ட்டு. பாதி அளவுன்னு வச்சுக்கோங்களேன் அளவு. அந்த அளவு ஊற்றிட்டு கேஸ் கட் போட்டு நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு இங்கே ஸ்டீம் வரணும். அது வரட்டும். அதுக்காட்டி இன்னொரு ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு சின்ன குக்கர் இல்லைன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம 3 லிட்டர் குக்கர் வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து அரை அளவு ஊற்றிக்கங்க. அவசியமாக கேஸ் கட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொம்பு வீட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேயும் நம்ம வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொம்பு. அது இது வாட்டமாக இருக்கணும் உட்கார்றதுக்கு, அதுக்காக காமிக்கிறேன். இது ரொம்ப வாட்டமாக இருக்குது. எனக்கு நிறையா தடவை இதில் செஞ்சுருக்கேன். இதை அப்படியே ஒரு தண்ணி கொதிக்க வைக்கும்போது ஒரு மாதிரி கரை மாதிரி படிஞ்சிரும்ல, அந்த மாதிரி படிஞ்சிக்கும். அதனால் நான் இதுக்குன்னே தனியாக வச்சுட்டேன். இதுக்கு வந்து துணி வந்து இதுக்கு போட வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே பாருங்களேன், இங்கெல்லாம் இந்த ஸ்டீம் வந்து வராது கொதிக்கும்போது. இங்கே ஆவி வந்துருச்சுன்னா மேலே வர்றது கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் இது கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு எனக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வைக்கும்போது இங்கே கேப் விழுகும். அதேமாதிரி இது கரெக்டாக நிற்காது சில நேரங்களில். அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு துணி இந்த மாதிரி நடுவில் ஹோல் பண்ணி போட்டுக்கோங்க. இப்படி இது நான் அதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு தக்கன இந்த அளவுக்கு தக்கன ரவுண்டாக துணி ஒன்று வெட்டி நடுவில் ஹோல் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், காமிக்கிறவங்களுக்கு இதுலேயே இந்த பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே நிற்கிது. இப்படி முதல்ல கூட இப்படி சாஞ்சிச்சு. இப்போ நல்லா க்ரிப்பாக அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிது. சுத்தமாக ஆவி வராது. இந்த துணி வந்து இந்த சொம்புக்காக நான் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இதே அளவு கொஞ்சம் இந்த வட்டத்துக்கு செஞ்சுட்டு நடுவில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா அது இதே மாதிரி வந்துடும். இது இருக்கும். ஆவி வராமல் இருக்கிறதுக்காக நான் இது சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் இல்லை எதுவுமே வேண்டாம்னா நம்ம வீட்டில் வந்து 3 லிட்டர் குக்கர் வச்சுருப்போம், அதில் செஞ்சுக்கலாம். இந்த பொட்டு மேக்கருடைய கீழ் பகுதி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. மேல் பகுதியில் நிறையா தடவை காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம குக்கர் மேலே அப்படியே வைக்க போகிறோம். இதில் தான் ஸ்டீம் போய் இந்த பொட்டு நல்லா வேகும். வச்சு காமிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பர். இப்போ குழலில் நம்ம பொட்டை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் பூசி விட்டுக்கலாம். நார்மலான வெறும் அரிசி புட்டாக இருந்தால் நம்ம நெய்யெல்லாம் பூச வேண்டாம். இது நம்ம வந்து ஜவ்வரிசி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நான் நெய் பூசி விட்டுக்கிறது. ஒரு வேளை ஒட்டிடுமோ அப்படின்ற காரணத்தினால நெய் பூசி விட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ஜல்லடையும் வச்சாச்சு. இந்த உலக்கு வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இது சேலம் மங்கள் அண்ட் மங்களில் வாங்கினது. 185 ருபீஸு. ரொம்ப நல்லா இருக்குது. இதில் 2 வச்சுருக்காங்க. இதோட ஒரு சைஸ் சின்னது, இந்த சைஸ் வாங்கிக்கோங்க. இதான் நல்லா வாட்டமாக இருக்குது. நல்லா ஒருத்தர் ஒன்று சாப்பிட்லாம். நல்லா சின்ன பிள்ளைங்களா இருந்தால் 2 கட் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். எனக்கு இதான் பிடிச்சிருந்துச்சி, பெருசு தான் பிடிச்சிருந்துச்சி, அதான் பெருசு வாங்கினேன். இப்போ நம்ம எப்போதும் போல் தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவு எடுத்து போட்டுக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் தேங்காய் அப்புறம் மறுபடியும் வைப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வைப்பேன், லாஸ்ட் வைப்பேன், அவ்வளோதான் வைப்பேன். இப்போ வந்து நான் அமுக்காமல் தான் வச்சுருக்கேன். நல்லா பாருங்களேன், நான் அமுக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணணும், மேலே தேங்காய் வச்சுக்கலாம். தேங்காய்லாம் நம்ம இஷ்டம், கூட குறைவாக வச்சுக்கலாம், எப்படி பிடிக்குமோ அப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த உலக்கை அப்படி லேசாக ஒரு தட்டுங்க பாருங்கள், அவ்வளோதான். இப்போ கரெக்டாக போய் உட்காந்திக்கும்.
இப்போ நம்ம மூடி போட்டுக்குவோம். இப்போ அடுப்பில் வைப்போம். இப்போ நான் மூடி வச்சுருந்தேன், உங்களுக்காக காமிக்கிறேன். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது, ஹையில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மூடிக்குவோம். நல்ல ஸ்டீம் வருது, இங்கே பாருங்கள், உங்களுக்கு சவுண்டே வருது. இப்போ இதை வச்சிடலாம். இது வேகட்டும். ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷம் மட்டும் ஹையில் வச்சுக்கோங்க. பிறகு மீடியம் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஹையிலே வச்சுருந்திங்கன்னா இந்த இது இப்படி தூக்கி தூக்கி வரும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ இதில் எல்லாம் வெந்து இந்த ஹோல்லாம் நல்லா ஆவி வரும். இந்த 4 ஹோல்லையும் நல்லா ஆவி வரும். அப்போ வெந்துடும், சட்னா வெந்துடும் உங்களுக்கு. வேகட்டும், வெந்தோன்னே காமிக்கிறேன். புட்டு நல்லா வெந்துருச்சு, நல்ல ஸ்டீம் வருது, தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்ல ஸ்டீம் வருது. 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இட்லி வேகிற மாதிரி தான், ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம எடுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணுவோம். வா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், சுட சுட. எவ்வளோ அருமையாக வந்திருக்குது. தேங்காய் ஏற்கனவே போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படியே நெய் போட்டுக்குவோம். நெய் உருக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்படியே அழகாக பிட்டு காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளுக்குள்ளேலாம் இந்த ஜவ்வரிசி அழகாக வெந்து சூப்பராக இருக்கும். நல்லா சுடுது. எப்பா சுடுது, செம்மையாக இருக்குது. இந்த ஜவ்வரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.